இன்றைக்கான 2வது புறமா வந்துருச்சு. சாச்சனா குட்டி சாத்தா அது வேலையை வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஒரு படத்தை பாருங்கள், யார் வந்து ராணி மாதிரி இருக்கா, யார் வந்து பணியாள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக குட்டி சாத்தா வந்து பணியாளுக்கு தான் ஒரு கரெக்டான ஒரு கேரக்டராக இருக்கும் எடுபடிக்கு. ஆனால் அதை வந்து ராணியை உட்கார வச்சு அது பண்ணுற வேலைகள் பார்த்து கேவலமாக இருக்குது. அதே நம்ம சௌந்தர்யா எப்படி இருக்கா பார்த்தீங்களா, அந்த சிம்பிளான ட்ரெஸ்லையும் கூட வந்து ஒரு ராணி மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவில் என்ன வருது அப்படின்னா, அந்த குட்டி சாத்தா வந்து சொல்லுது, சமையல்காரன்ட்ட இன்னும் எவ்வளோ நொடிகளாகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. எவ்வளோ நொடிகளாகும் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா? கேளுங்க, லேட் ஆகுதுன்னா அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து பவித்ராட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே பவித்ரா தானே வந்து ராஜகுரு போல் இருக்குது, கிளவி மாதிரி நல்லா இப்போ நல்லா ஓரளவுக்கு பவித்ரா பண்ணியிருக்காங்க. தீபக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் லேட்டு, எப்போ போய் சமைப்பார் சமையல்கார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சமையல்கார் வந்து எங்கள் ராஜாவுக்கு தான் சமைக்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் சமைக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சாசன அனுமதி வந்து அளிக்க வேண்டாம், பொருங்கள், இந்த மாதிரி என்னையவே இந்த மாதிரி ஏற்று பேசுகிறாங்களா, எங்களுக்கு சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சாசனா வந்து இது பண்ணுது. ஏன்னா சமையல் கட்டு வந்து பெண்கள் சைடு தானே இருக்குது, அதனால் அனுமதி கேட்கணும்ல, அப்போ அனுமதியும் தர முடியாது, பொருங்கள் அப்படின்னு சொல்லி ராணி வந்து பார்த்திங்கன்னா ரூடாக வந்து நடந்துக்குது. ராணியும் சொல்லக்கூடாது, வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விஷால் வர்றாரு, மனிதாவை மானம் இல்லாத செயல், மனிதாவை மானம் இல்லாத அரசியே, நீ எல்லாம் என்ன ஒரு அரசி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. அதுக்கு வந்து பவித்ரா சொல்கிறாங்க, காலதாமதமாக நீங்கள் வந்தால் அதை எங்கள் அரசி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இங்கே வந்து டைம்லாம் கிடையாது, காலாவதி கால தாமதத்துக்கெலாம் ஒன்றும் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. உடனே ஒரு சண்டை மாதிரி வருது. இது ஒரு ப்ரொமோ போட்டு வச்சுருக்காங்க. உடனே நாங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கோம், நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ராணி தான் அப்படின்னு சொல்லி ராணி வந்து ஒரு ராணிக்கு வந்து சாவுற மாதிரி சாவுறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ லைவில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி சாத்தா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஏன் அழுகிற மாதிரியே வச்சுருக்கேன், எனக்கு அதான் தெரியல, சிரித்தாலும் அழுக மாதிரி தான் இருக்குது, கோவப்பட்டால் அழுக மாதிரி தான் இருக்குது, சிரிப்பே வராதா, ஒரு மாதிரியே வந்து இருக்குது. ஆனால் சவுண்டு எப்படி இருக்குது, இதை சொன்னால் நம்ம சவுண்டு பிய்யா இருப்பாங்க, அப்படி தான்டா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.